தொகுப்பு வீடியோவில் 144 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் ஒரு அபூர்வமான கிரகச் சேர்க்கையை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். கவனமாக முழுவதும் கேளுங்கள், ஏனெனில் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கக்கூடும். ஆரம்பம். ஒரு சிந்தனை. ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதையும் மாற்றுவது எப்போதும் பெரிய முயற்சிகள் மட்டுமல்ல. சில சமயம் ஒரு சிறிய நேரம், ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு அரிய காலகட்டம், அதுவே வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். ஜோதிடத்தில் சில காலங்கள் வசந்த காலம் போல இருக்கும், சில காலங்கள் பரீட்சை காலம் போல இருக்கும். இப்போது வரப்போகிறது வசந்த காலம். 144 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த கிரக அமைப்பு சாதாரணமல்ல. இது திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத முன்னேற்றம், தடைப்பட்ட விஷயங்களில் திடீர் திறப்பு, மன உறுதி, பொருளாதார உயர்வு இவைகளை தரக்கூடிய சக்தி கொண்டது. இந்த யோகத்தில் பங்கேற்கும் கிரகங்கள். இந்த அரிய கிரகச் சேர்க்கையில் 3 முக்கிய கிரகங்கள் பங்கேற்கின்றன: குரு, புதன், ராகு. குரு பகவான் பரிபூரண சுபகிரகம். நவகிரகங்களில் மிகச்சிறந்த சுபகிரகம் குரு. அறிவு, கல்வி, திருமணம், செல்வம், மரியாதை, புகழ் இவைகளின் காரகன். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சாஸ்திரம் சொல்கிறது. குருவின் ஒவ்வொரு பார்வையும் ஒரு ஆசீர்வாதம். குரு அமரும் ராசி வளரும், குரு பார்க்கும் ராசி உயர்வடையும். இப்போது குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய பலம். பச்சை புதன், புத்தி கூர்மை, கிரியேட்டிவிட்டி. புதன் என்பது அறிவின் சின்னம். கணக்கு, வரவு செலவு, வணிகம், பேச்சுத்திரை, தந்திரம் எல்லாம் புதன். பொதுவாக புதன் ஒரு ராசியில் சுமார் 30 நாட்கள் மட்டுமே இருப்பார். ஆனால் இப்போது 77 நாட்கள் ஒரே ராசியில் இருக்கிறார். இது மிக அபூர்வம். 77 நாட்கள் என்பது சாதாரண காலமல்ல, இது ஒரு முழு சக்தி காலம். நீலம், ராகு, பிரம்மாண்ட எண்ணம். ராகு என்பது பெரிய கனவு காணும் சக்தி, ரிஸ்க் எடுக்கும் தைரியம், சிறிய வாய்ப்பை பெரிய வெற்றியாக மாற்றும் ஆற்றல். ராகு இல்லாமல் பிரம்மாண்டம் கிடையாது. சனி பகவான். என்ன நடக்கிறது இப்போது? பிப்ரவரி 3ஆம் தேதி கும்ப ராசியில் புதன் இணைகிறார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு தனது 9ஆம் பார்வையால் கும்பத்தில் இருக்கும் புதன் மற்றும் ராகுவை பார்க்கிறார். இது 3 சக்திகளின் இணைவு. குருவின் ஆசீர்வாதம், புதனின் புத்தி கூர்மை, ராகுவின் பிரம்மாண்டம். இந்த 3ம் சேரும்போது வாழ்க்கையில் திடீர் மாற்றம் நிகழும். 77 நாட்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? பொதுவாக கிரகச் சேர்க்கைகள் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் இந்த யோகம் 77 நாட்கள். இதன் அர்த்தம் என்ன? நீண்ட நாள் பிரச்சனை தீரும், முயற்சி வெற்றி தரும், முடங்கிய விஷயம் நகரும், மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். இந்த 77 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் ரீசெட் பட்டன் மாதிரி. பணபலம். கடன் சுமை குறையும், வருமானம் அதிகரிக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், வங்கிக் கடன் சுலபமாக அமையும், அரசு சலுகை கிடைக்கும் காலம் இது. திருமணம் மற்றும் உறவு. திருமண தடை நீங்கும், நிச்சயதார்த்தம் நடக்கும், காதல் சிக்கல் சரியாகும், குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். குருவின் பார்வை இருக்கும் இடத்தில் சுப நிகழ்ச்சி தடைபடாது. வீடு, நிலம், வாகனம். புதன் 4ஆம் இடத்தின் காரகனாக இருப்பதால் வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் பதிவு, கட்டிடம் தொடங்குதல், வாகனம் வாங்குதல், இதற்கான நிதி ஆதாரம் உருவாகும். கல்வி மற்றும் தேர்வு. அரசு தேர்வு முடிவு சாதகமாக வரும், ஆமதமான ரிசல்ட் வெளியாவது. வெளிநாட்டு வாய்ப்பு, உயர்கல்வி சேர்க்கை. புதன் பிளஸ் குரு சேர்க்கை ஈக்குவல் டு அறிவு பிளஸ் அதிர்ஷ்டம். கலை மற்றும் தனித்திறமை. ஓவியம், இசை, நடிப்பு, எழுத்து, யூடியூப் அல்லது சமூக ஊடகம். உங்கள் திறமை வெளிச்சம் காணும். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசி, மிதுன லக்னம், இந்த 77 நாட்கள் உங்களுக்கு வசந்த காலம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பலன். குரு உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிநாதன் புதனை பார்க்கிறார். இது அரிய யோகம். மனநிலை மாற்றம். இந்த காலத்தில் மன உறுதி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயரும், புதிய ஐடியா வரும், சரியான முடிவெடுக்கும் திறன் உருவாகும். சிக்கலை சரிசெய்ய வழி தெரியாமல் இருந்தவர்கள் இப்போது தீர்வு காண்பார்கள். ஒரு எச்சரிக்கை. இன்னும் 77 நாட்களில் நெகட்டிவாக பேசுபவர்களிடம் விலகிருங்கள். உன்னால் முடியாது என்று சொல்லுவோரை கேட்காதீர்கள். உங்கள் கனவை யாரிடம் குறைத்து சொல்லாதீர்கள். இந்த காலம் உங்களுக்காக. செய்ய வேண்டிய சுலப பரிகாரம். புதன் அல்லது வெள்ளிக்கிழமை நெய் தீபமேற்றுங்கள். குருவை மனதில் நினையுங்கள். நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் சிக்கல்களை எழுதுங்கள்.
இந்த 77 நாட்களில் அவை ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும். இறுதிச் செய்தி: நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்தும் பலன் கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் இந்த 77 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் தரும், முன்னேற்றம் தரும், அதிர்ஷ்டம் தரும், மரியாதை தரும், நிம்மதி தரும். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஜெயிப்பேன் என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு அரிய ஜோதிட தகவலுடன் சந்திப்போம். நன்றி.